ரோஸ் செடி வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படி இல்லைன்னா ரோஸ் செடி வளர்க்க போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு 2 வகையான ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்ல போறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோஸ் செடி இந்த கிளைமேட்டுக்கு வளரவே வளராதுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே அதுதான் நிசத்தமான பொய்யும் கூட. ஏன்னா வெயில் காலத்துல தான் ரோஸ் செடி நல்லா நீங்க தண்ணி ஊத்தும் போது நல்லா ரூட்டிங் ஆகி நிறைய கிளைகள் வந்து உங்களுக்கு ஈஸியா வளரும். வெயில் காலத்துல ரோஸ் செடிகளுக்கு பெரிதளவு வரக்கூடிய இந்த த்ரிப்ஸ் அட்டாக் தான் நான் ரெண்டாவது ப்ராப்ளமா சொல்லலாம். இந்த த்ரிப்ஸ்னு சொல்லக்கூடிய வால் பெயின் சாறு உறிஞ்சி பூச்சியா புதுசா வர மொட்டு தளிர்ல உட்காந்து இந்த மாதிரி வந்து சாறுகளை உறிஞ்சி செடிகளை வளர விடாம செய்யும். அது இல்லாம முட்டெல்லாம் அழுகி போன மாதிரி தான் உங்களுக்கு. இந்த த்ரிப்ஸ் ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா நம்ம கிட்ட இந்த த்ரிப்ஸ்க்கான ஸ்ப்ரே சொல்யூஷன் வந்து நான் எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இது எனக்கு இல்ல, நான் கொடுத்த கஸ்டமருக்கு எல்லாருக்குமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த த்ரிப்ஸ் ஸ்ப்ரே வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு